அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து ஒரு கேட்ரிங் வேனில் வச்சு கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்தது. ரொம்ப நாளாக இது வந்து சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இது உண்மையிலே இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜூலை 8ஆம் தேதி 2026 டர்க்கியில் வந்து நேட்டோ சம்மிட் நடந்துட்டு இருக்கு. அந்த சம்மிட்டுக்கு வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து போகிறாரு. போகும்போது வந்து கத்தார் கிஃப்ட் போயிங் 747ல தான் போறாரு. அங்க நேட்டோ சம்மிட்லாம் நடக்குது. இதே டைம்ல தான் ஈரான்ல ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் காமெனியோட ஃபியூனரல் செரமனி நடந்துட்டு இருக்கு. அங்க மக்கள் ரொம்ப அக்ரெசிவா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அங்க நிறைய பேனர்ஸ் வந்து ட்ரம்ப்பை கொல்லணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேனர்ஸ்லாம் பார்த்தோம். உண்மையால த்ரெட்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நேட்டோ சம்மிட் முடிஞ்சோடனே ட்ரம்ப் வந்து அவரோட போயிங் 747ல போகாம ஏர்ஃபோர்ஸ் 1ல ஏறுறாரு. அப்பயே ப்ரெஸ்ஸில் நிறையவே கேள்வி கேட்டாங்க. எதுக்கு புது ஃப்ளைட் யூஸ் பண்ணாமல் பழைய ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை, கொஞ்சம் செக்யூரிட்டி இஷ்யூக்காக பழைய ஃப்ளைட் யூஸ் பண்ணுறோம், புது ஃப்ளைட் வந்து அங்கே பக்கத்தில் இருக்க யூஎஸ் கேம்ப்ஸுக்கெலாம் போயிட்டு பொறுமையாக வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ தான் தெரியுது ட்ரம்ப் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்லையுமே போகல. என்ன நடந்ததுன்னா, நேட்டோ சம்மிட் முடிஞ்சுட்டு ட்ரம்ப் டிபார்ச்சர் ஆகுறாரு. இவர் ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டு நம்ம கை காட்டுறதெல்லாம் பார்க்குறோம். கீழே சைடில் வந்து ப்ரெஸ் எல்லாம் வந்து ஏறிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஒரு கேட்ரிங் வேன் ஒன்று வருது. இவர் உள்ளே போனால் கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த கேட்ரிங் வேன் வருது. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த கேட்ரிங் வேனில் ஏறி பக்கத்திலே இன்னொரு ஒரு சின்ன ஃப்ளைட்டு அதில் ஷிஃப்ட் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 ஃப்ளைட்டு வந்து யூகே போகுது ஃபியூவல் ஸ்டாப்புக்காக. அப்போ எப்படி மாறினாங்கன்னு இது வரைக்கும் தெரில. அந்த விஷயம் மட்டும் யாருக்கும் தெரில, எப்படி மாறினாங்க அப்படின்ற மாதிரி. ட்ரம்ப் திருப்பி ஏர்ஃபோர்ஸ் 1 வெளியேருந்து வந்து கை காட்டிட்டு இறங்கி வராரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அமெரிக்கா போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அங்கே இருக்க ஜேர்னலிஸ்ட்டுக்கும் தெரியாது, நிறைய ஒயிட் ஹவுஸ் ஸ்டாஃப்ஸுக்கும் தெரியாது. ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து அந்த விண்டோ ஸ்க்ரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது ஈரான் கிட்ட அச்சுறுத்தல் இருக்கு, அதனால வந்து விண்டோலாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த கேப்பில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு பல வாரம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் சீக்ரெட்டாக தான் இருந்தது, யாருக்கும் வெளியே தெரியாமல் இருந்தது. இப்போ தான் வந்து வாஷிங்டன் போஸ்ட் வந்து அதை பிரேக் பண்ணாங்க. அவங்க பிரேக் பண்ணதுக்கப்புறம் CNN, MBS அந்த மாதிரி நிறைய சேனல் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புமே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பிளைன்ஸை மாற்ற சொல்கிறது அதெல்லாம் ரெகுலராக நடக்கும். சீக்ரெட் சர்வீஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்பேன், நான் ரொம்பலாம் கேள்வி கேட்க மாட்டேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி ட்ரம்ப் கிட்ட இருந்து உங்கள் ஈரான் கிட்டேருந்து த்ரெட்ஸ் வந்ததுன்னு சொன்னாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நிறைய த்ரெட்ஸ் வரும், நான் அவ்வளோ கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது ஏதோ ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த ஸ்பை மூவிஸ்லாம் நிறைய இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரும். என்னதான் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் பிரசிடென்ஷியல் பதவின்றது ரொம்பவே டேஞ்சரஸான பதவி. இந்த மாதிரி டீகாய்ஸ் பண்ணுறது, பாடி டபுள் யூஸ் பண்ணுறது, ஃபேக்கான கான்வாய், இதெல்லாம் ரெகுலராக அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றிலாம் ட்ரம்ப்பே வந்து நிறைய வாட்டி பேசியிருக்காரு. ஜோ ரோகனில் ஒரு வாட்டி அவர் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி ஈராக்குக்கு நாங்கள் ஒரு வாட்டி போனோம், அப்போ வந்து பைலட் என்ன சொன்னாங்க, ஃபுல் லைட்ஸ் ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃப்ளைட்டு மேலே போகும்போது பார்த்தா தெரியும், ஒரு சின்ன ரெட் கலர் லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அதை கூட ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டோம், ஃப்ளைட்டே ஃபுல்லாக டார்க் ஆகிட்டோம், என்னை வந்து சீட்டை விட்டு இறங்கி கீழே உட்கார சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் எதனாலன்ட்டு, இல்லை சுற்றி பாலைவனம், ஏதோ லைட்டை பார்த்தா மிசில் லான்ச் பண்ணுறாங்க, அதனால் நம்ம இந்த மாதிரி தான் போக வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி பைலட் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அப்போ அவர் கேட்டாராம், நம்ம மிடில் ஈஸ்ட்டுக்காக இத்தனை பில்லியன் செலவு பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால் ஃப்ளைட்டை லைட்டு கூட போட்டு போக முடியாதா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜோ ரோகனில் சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் வந்து எப்பவுமே பாடி டபுள் யூஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நிறைய தியரியெல்லாம் ஆன்லைனில் வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி யூஎஸ் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளைட்ஸை மாற்றினது ட்ரம்ப் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. 2003 ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர் என்ன பண்ணுறாரு, ஈராக்கில் வந்து வார் நடந்துட்டு இருந்த அந்த டைமு. அப்போ அங்கே கேம்பில் வந்து நிறைய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த டைமில் வந்து யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக வந்து இவங்க ஈராக் போயிட்டு அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் கூட தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி பிரசிடென்ட் வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 2012 பாராக் ஒபாமா அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இது எங்கன்னா ஆப்கானிஸ்தானில் அங்கே பிரச்சனை போயிட்டு இருந்த டைமு, அங்கே யாருக்கும் தெரியாமல் அங்கே போய் ட்ரூப்ஸை பார்த்துருக்காரு. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானோட பிரசிடெண்ட்டை பார்த்துட்டு வந்திருக்காரு. இதுவுமே வந்து யாருக்கும் தெரியாது, அவங்க போய் அங்கே இறங்குற வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி 2000 கிளின்டன் வந்து பாகிஸ்தான் போயிருக்காரு, யாருக்குமே தெரியாமல் அங்கே இருக்க லீடர்ஸை மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் வந்து நிறையா வந்து யாருக்குமே தெரியாமல் ட்ராவல் பண்ணுறது,
அதெல்லாம் வந்து ரெகுலராக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ வந்து வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்த டைமு ஒரு சிவிலியன் ஏரோப்ளேன், ஒரு நார்மல் பேசஞ்சர் ஏரோப்ளேன், அதில் நிறைய சிவிலியன்ஸ் இருக்காங்க, ஃபேமஸான சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு ஜெர்மனியன் ஃபைட்டர் ஜெட் வந்து அதை ஸ்டாப் பண்ணி அதை அட்டாக் பண்ணி அங்கேயே வெடிக்க வைக்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்கும்போது யூகேவோட பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து அதில் இருந்ததா தகவல் வந்திருக்கும், அதனால் அதை வெடிக்க வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி அவரே பின்னாடி நாளில் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஃப்ளைட்டில் நான் இல்லை, அந்த நடந்த இன்சிடென்ட் வந்து அந்த வாரோட போக்கே மாத்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு லீடர் சோவியத் யூனியனோட ஜோசப் ஸ்டாலின், அவரும் அப்படி தான் நிறைய பாடி டபுள் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, எப்பயுமே ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. நல்லா ஆர்ம்டு ட்ரெயின்டு தான். பட் இருந்தாலுமே அந்த ட்ரெயினோட டைமிங்ஸ்லாம் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி அவர் போகிற ரூட்லேயே வந்து 2-3 டம்மி ட்ரெயின்லாம் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மூலிமா வந்து அந்த ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்களே தெரியாது எந்த ட்ரெயினில் வந்து ஸ்டாலின் இருக்காரு, எது டம்மி ட்ரெயின்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவுமே வந்து ட்ரம்ப் யூஸ் பண்ண அந்த கேட்ரிங் ட்ரக்கோட லாஜிக் தான். இப்போ ட்ரம்ப் வந்து 2 ஃப்ளைட்டில் வராது, அவங்களுக்கு ஒரு கேம்பிள் மாதிரி தான். இப்போ ஏர்ஃபோர்ஸ் 1 சுட்டா சின்ன ஃப்ளைட்டில் இருக்கலாம், சின்ன ஃப்ளைட்டை சுட்டா இதில் இருக்கலாம். அந்த மாதிரி டிகாய்ஸ் வேலைலாம் நிறையா பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஸ்டாலினும் வந்து அவர் எந்த ட்ரெயினில் இருக்காருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஸ்டாலின் மட்டும் இல்லை, இப்போவுமே ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் யாருன்னா நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் தான். அவர் ஒரு வாட்டி வியட்நாம் போகும்போது சைனாவெல்லாம் சுற்றி 60 ஹவர் கழிச்சு வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் எப்பவுமே ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவார். அதே மாதிரி எந்த ரூட்ஸில் வராங்கன்னு யாருக்கும் தெரியாது, கரெக்டான டைமிங் தெரியாது. இந்த மாதிரி நிறைய பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஷஃபுல் பண்ணுற மாதிரி பண்ணுறது வந்து நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு ஈஸியாக சொல்லிடுறோம், பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து அவ்வளோ கம்ஃபர்டான லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க, சுற்றி செக்யூரிட்டிஸ் அப்படிலாம் சொல்கிறோம். பட் அவங்கள கேட்டால் தான் தெரியும் அவங்க லைஃபுக்கு எவ்வளோ த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எப்படி டர்க்கியில் அவங்க ஃப்ளைனை ஸ்விட்ச் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் வெளியே வந்திருக்கு. இதை பற்றி என்னன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நானும் ஒரு பிரசிடென்ட் ஆவேன், நானும் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆவேன்னு சொல்லுவீங்களா, இல்லை இவங்க லைஃப்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவீங்களா? உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.